Hello everyone. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான சத்து மாவு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சத்து மாவு தோசை செய்யறதுக்கு அரை கப்புக்கு சத்து மாவு எடுத்துக்கோங்க. இந்த சத்து மாவு நான் வீட்டிலேயே 23 பொருள் வச்சு செஞ்ச மாவு. இந்த மாதிரி வீட்டில் உங்ககிட்ட இல்லைனாலும் கடையில் இந்த சத்து மாவு எல்லா கடையிலையும் இப்போ விற்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். சத்து மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூட 1/4 கப்புக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை கூட 1/4 கப்புக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா இதை மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து திருப்பி இதை ஒரு வாட்டி கலந்துடலாம். இந்த சத்து மாவு தோசையை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கிறதுக்கு இது கூட கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த வெங்காயத்தை வதக்கி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு இது கூட சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இந்த தோசை செய்கிறதுக்கு ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெயும் தேய்ச்சிக்கோங்க. இந்த தோசை ஊற்றுறது கொஞ்சம் வித்தியாசமாக ஊற்றணும். நம்ம எப்போவுமே தோசை சுடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மேலாப்பில் இதை ஊற்றி விடுங்க. அப்படியே ஊற்றிட்டு ஓரமாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மெதுவான சூடில் இது வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து இதை திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. அவ்வளோதான், ஒரு ஈஸியான சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டான சத்து மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த சத்து மாவு தோசை செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ராத்திரி டின்னருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஈஸியான இன்ஸ்டன்ட் சத்து மாவு தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.